இப்போ குருவி படத்தில் வந்து புக் பண்ணணுன்றதுக்காக ஒரு கட்டத்தில் வந்து தனக்கு பணம் கொடுக்கல அப்படின்றதுனாலே அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெரிய ரகலையாச்சு இதே உதயம் தேட்டரில். அப்போ போலீஸ்லாம் கூட வந்து திரிஷாக்கு எங்கே ரசிகர் மன்றம் இருக்குது, எந்த அட்ரஸ்ஸு, என்ன எதுனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபேக்காக ரெடி பண்ணது தான். எதிரிகளை வீழ்த்துவதற்கும் சக ஹீரோக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து டீப்ரமோட் பண்ணுறதுக்கும் திரிஷாவை பயன்படுத்தியிருக்கிறாருன்றது தான் இப்போ நம்ம வந்திருக்கிற தகவல். அப்படி உண்மையிலேயே அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன் திரிஷாவுக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதா? அப்படி ரசிகர் மன்றம் இருந்தால் முந்தைய படமான கில்லிக்கும் திருப்பாச்சிக்கும் ஏன் பேனர் வைக்கல? அடுத்த படமான வந்து குருவிக்கும் ஆதிக்கும் ஏன் பேனர் வைக்கல? ஏங்க வந்து சில பேர் கேட்குறாங்கட்ட, எங்க எவ்வளோ நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க இவர் வந்து திரிஷா பின்னாடிக்கு போனார்? திரிஷா பின்னாடிக்கு போனதுக்காரனா திரிஷாவும் இவங்களுக்கு பயன்பட்டுருக்கிறாங்க பல வகையில். இது வந்து அஜித் படத்துக்கு மட்டும்தாங்க இந்த போட்டின்றதுக்காக வச்சாங்க. சரி, அதே அஜித் படம் மங்காத்தா படத்தில் மீண்டும் நடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது இவங்க வந்து கட் அவுட் வச்சாங்களா? அன்னைக்கு கட் அவுட் வைக்கவே இல்லை. அப்போ கிரீடம் படத்துக்கு மட்டும் ஏன் கட் அவுட் வச்சாங்க? இந்தியாவிலேயே முதல் ஒரு நடிகைக்கு ரசிகர் மன்றம் வச்சு ஒரு கட் அவுட் பேனர் வச்சாங்கன்னா அது திரிஷாக்கு தான். அது யாரால? அது விஜயால. எதுக்காக? ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம குந்தவை திரிஷாவை பற்றி தான் பேச போகிறோம். குந்தவை திரிஷா விஜயோட கில்லி படத்துலேயும் திருப்பாச்சி படத்தில் நடித்து அது வெற்றிகரமாக ஓடின பிறகு அதுக்கப்புறம் 2 படங்கள் நடிக்கிறாங்க. அந்த 2 படமும் ஃப்ளாப். ஒன்று ஆதி, இன்னொன்று குருவி. குருவி படத்தில் இவரை திரிஷாவை ஏன் வந்து விஜய் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. கதைன்றதை விட தல அஜித் குமார் அழிக்க நடந்த சதின்னு கூட சொல்ல முடியும். எப்படின்னா இவங்களுக்கு ரசிகர் மன்றம்லாம் கிடையாது. தல அஜித்துக்கு வந்து ரசிகர் மன்றம் இருக்குது. இந்த கில்லி படத்துலேயும் திருப்பாச்சி படத்திலும் நடித்த பிறகு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரீடம் படத்தில் அஜித் படத்தில் நடிக்கிறாங்க. இவர் வந்து எப்பவுமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பொறாமை வந்து தல அஜித் மேலே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா அடுத்த 2 படங்களை புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு தயக்கத்தை காட்டுறாரு விஜய். அதுவும் ஆதி படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. அதுக்கு பிறகு குருவி படத்தில் வந்து போடுறதா வேணாமான்னு ஒரு இருக்கும்போது அப்போ வந்து இந்த திரிஷாவை கூப்பிட்டு ஒரு மறைமுகமான ஒரு சதி திட்டத்தை திட்டுறாரு விஜய். என்னென்னா கிரீடம் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லாவே போயிட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாருன்னா திரிஷாவுக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரியும் அந்த படம் வந்து திரிஷாக்காக ஓடின மாதிரியும் அது அஜித்துக்காக ஓடவே இல்லை, திரிஷா அதில் நடித்ததால் ஓடின மாதிரியும் ஒரு பில்டப் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ தான் நான் வந்து குருவி படத்தில் உங்களை புக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 பெரிய அளவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. என்னென்னா நீங்கள் வந்து ஏன்னா அஜித்தை வந்து குறைச்சி காட்டணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறாருன்னா திரிஷா வந்து உசுப்பேற்றி விட்டு நீங்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரியும் அந்த ரசிகர் மன்றம் சார்பாக கட் அவுட்டு பேனர் வந்து இதே உதயம் தேட்டரில் வந்து வைக்கிற அந்த ஒரு வேலையை சொல்கிறார். எதுக்காகனா இந்த படம் ஓடினது வந்து இப்போ கில்லி படமும் திருப்பாச்சி படமும் விஜய்க்காக ஓடினது, கிரீடம் படம் வந்து அஜித்துக்காக ஓடலை, திரிஷாக்காக ஓடச்சின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அப்படி ஒரு பேரம் பேசுகிறோம். அப்போ தான் குருவி படத்தில் உன்னை புக் பண்ணுன்ற மாதிரி சொன்னதுனால இந்த திரிஷாவும் என்ன செய்கிறாங்கன்னா கட் அவுட் வைக்கிறாங்க. அப்போ அந்த கட் அவுட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே தேவையில்லாமல் அந்த ஒரு சர்ச்சை ஆகுது. திரிஷா ரசிகர் மன்றன்ற பேரில் திடீர்னு ஒரு இரவாக ஒரு அமைப்பை தொடங்கி அது சார்பாக கட் அவுட் வச்சு அங்கே அஜித் ரசிகர்களுக்கும் வந்து திரிஷாவுடைய ரசிகர்ன்ற பேரில் போன சில அதான் கூலிக்கு மாரடிக்கிற நாய்களுக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. அப்போது இது வந்து என்ன பேசப்படுறது கேட்டால் திரிஷாவால் தான் அந்த படமே ஓடிச்சு, கிரீடம் படமே அப்படின்னு வந்து அந்த படத்துலேயே ரொம்ப 2 பேருக்கு தான் ரொம்ப நல்ல நடிப்பு. ஒன்று தல அஜித்குமார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்கிரண். இவங்க 2 பேருக்கும் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த படமே வந்து அந்த அளவுக்கு வந்து கதையும் நல்லாயிருக்கும். அப்படி இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அந்த படம் வந்து அஜித்துக்காக ஓடலை, திரிஷாக்காக தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி திரிஷா ரசிகர் மன்றம்லாம் போய் அங்கே கட் அவுட் வைக்க போய் அங்கே தேவையில்லாமல் வந்து சர்ச்சையாகி சண்டையான அந்த ஒரு கருப்பு சரித்திரம் இருக்குது. இது போன்ற இன்னும் பல சரித்திரங்கள் அங்கே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு, ஏன் பண்ணாருன்னா அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை. ஏன்னா அஜித்தோட வளர்ச்சி வந்து விஜயால் ஜீரணிக்கவே முடியாது, ஏற்றுக்கவே முடியாது.
அதனால தான் வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஜித் படம் வந்தும்போது இவருடைய இந்த ப்ரொமோஷனுக்காக இந்த கூலிக்கு மாரடிக்கிற நாய்களெல்லாம் வந்து தூண்டி விட்டு அஜித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டம் தட்டி பேசுகிறது, இது வந்து விஜயை தூக்கி வச்சு பேசுகிறது, இந்த வேலைலாம் போனானுங்க. இப்போ நமக்கு தெரிய வந்து கேட்டால் இந்த விஷயத்தில் வந்து இந்த குந்தவை திரிஷாவும் அஜித்தோட அந்த அஜித்தை அழிக்க நடந்த அந்த சதியில் வந்து ஒரு பங்கு இருக்குது இவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் வெளியாகிருக்கு. நீங்கள் சொல்லலாம் ஏங்க அடுத்தடுத்து இப்போ வந்து இப்போது விடாமுயற்சியில் அவங்க தான் நடித்தாங்க, குட் பேட் அக்லி அவங்க தான் நடித்தாங்க, இதெல்லாம் வந்து திரிஷா நடித்தாங்க. ஆனால் திரிஷாவை வந்து இப்படி தூண்டி விட்டது யார் அப்படின்னா அது வந்து விஜய் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் படத்தில் நடிக்கிறதுன்றது வேறங்க. ஆனால் படத்தை தாண்டி உறவுகள் இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி பண்ண செய்யட்டும். இப்போது வெறும் படத்திலே மட்டுமே நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிடுறாங்க, முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த நடிப்பை தாண்டி உறவு இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்காக இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ குருவி படத்தில் வந்து புக் பண்ணணுன்றதுக்காக ஒரு கட்டத்தில் வந்து தனக்கு பணம் கொடுக்கல அப்படின்றதுனாலே அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆதியும் குருவியும் வந்து ஃபெயிலியர் ஆன பிறகு அதுக்கப்புறம் மற்ற நடிகைகளை வச்சு நயன்தாரா, சமந்தா இந்த மாதிரி நடிகைகளை வச்சு தான் இவங்க வந்து விஜய் வந்து நடிக்க வச்சு கூட சேர்ந்து நடித்தார், எல்லாம் நடந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் எதுக்காக இந்த மாதிரியான மோதல் உருவாருன்னா ஒரு கட்டத்தில் வந்து அஜித்தை வந்து குறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா காட்டணுன்றது தான், அஜித்துக்கு வந்து ப்ரொமோட் ஆகக்கூடாதுன்றதுக்காக பண்ணது தான். பெரிய ரகலையாச்சு இதே உதயம் தேட்டரில். அப்போ போலீஸ்லாம் கூட வந்து திரிஷாக்கு எங்கே ரசிகர் மன்றம் இருக்குது, எந்த அட்ரஸ்ஸு என்ன எதுனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபேக்காக ரெடி பண்ணது தான். அதனால் ஏன் இந்த நிமிஷம் கூட இன்னும் பல சதிகள் இருக்குது. இதே ஜெகதீஷ் கூட சேர்ந்து இந்த விடாமுயற்சிக்கு எதிராக நடந்த சதி, குட் பேட் அக்லிக்கு எதிராக, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு வியாதி மாதிரி இவங்களுக்கு தொடர்ச்சியாக இதை வந்து வார் ரூம் வச்சு பண்ணுறானுங்க. இதே மற்ற நடிகர்கள், அது தனுஷாக இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் யாருமே வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான சில வேலைகள்லாம் இதே ஏன் எஸ்கே வரைக்கும் இவனுக்கு வந்து சதி பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்ற தகவல்லாம் வந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனாக நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். ஆனால் திரிஷாவை எப்படி பயன்படுத்தினார் விஜய் வந்து எதுக்காக பயன்படுத்தினார்னா வெறும் படத்தில் மட்டும் பயன்படுத்தவே இல்லை, தனிப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தினார். தனிப்பட்ட முறையில் வந்து ஹீரோக்கள் இருக்கக்கூடிய அந்த மோதலுக்கும் வந்து திரிஷாவை பயன்படுத்தினார்ன்ற செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு வந்து படங்கள் எதுவும் வந்து கொடுக்கல. அப்போ என்ன நயன்தாரா, மற்ற சமந்தா, தமன்னா இது போன்ற நடிகைகள் வந்திருக்கும்போது, அன்ஷிகா இவங்களாம் வந்திருக்கும்போது அப்போது வந்து திரிஷாவுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து இவங்க போய் வந்து அவர் வீட்டில் போய் சத்தம் போட்டு சண்டை போட்ட கதையெல்லாம் கூட நடந்தது. மண்ணை வாரி வந்து விஜய் வீட்டில் தூவிட்டு நீ விளங்காமல் போயிடுவேன், நான் நாசமாக போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லி அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறது, இந்த விஷயத்தை நீ செய், இதுக்கு நான் வந்து உனக்கு கைமாறாக வந்து உனக்கு படம் தரேன், இந்த படத்தில் நீ தான் ஹீரோயின் அப்படிலாம் சொல்லி இவரை தொடர்ந்து இவருடைய கெரியரில் வந்து திரிஷா வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறான்றதை நம்ம மறுக்கவே முடியாது. எதிரிகளை வீழ்த்துவதற்கும் சக ஹீரோக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து டீப்ரமோட் பண்ணுறதுக்கும் திரிஷாவை பயன்படுத்தியிருக்கிறாருன்றது தான் இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவல். அந்த அடிப்படையில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னா வந்து கிரீடம் படத்தில் வந்து அஜித்தை எதிர்த்து இவங்க ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஒரு பேனரே வச்சு அந்த கிரீடம் படமே வந்து திரிஷாவில் தான் ஓடிச்சுன்றத மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடியும் வந்து விஜய் தான் இருக்கிறாருன்ற தகவல் இருக்குது. ஏதோ விஜய் வந்து அஜித்தை மட்டும்தான் அப்படி பண்ணாருன்னு நினச்சிடாதீங்க, இன்னும் பல நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீழ்த்துறதுக்கு திரிஷாவை பயன்படுத்தினா தகவல் வந்திருக்கு. இது வந்து ஏதோ நீங்கள் என்னங்க புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். உதயம் தியேட்டரில் இந்த ரகளை நடந்தது. திரிஷா அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்கிற மாதிரி, ரசிகர் மன்றம் இருக்கிற மாதிரியும், அந்த ரசிகர் மன்றத்து சார்பாக அவங்க பேனர் வச்ச மாதிரியும் ஒரு பிரச்சனை நடந்தது. அது எதுக்காகனா முழுக்க முழுக்க அஜித்தை வந்து டீப்ரமோட் பண்ணுறதுக்காக தான். அப்படி உண்மையிலேயே அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதா நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் திரிஷாவுக்கு ரசிகர் மன்றம் இருக்கக்கூடாதா? அப்படி ரசிகர் மன்றம் இருந்தால் முந்தைய படமான கில்லிக்கும் திருப்பாச்சிக்கும் ஏன் பேனர் வைக்கல, அடுத்த படமான வந்து குருவிக்கும் ஆதிக்கும் ஏன் பேனர் வைக்கல, ஏன் அதை கூட விட்டுருங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிருக்கிறாங்க. எந்த படத்துக்கும் வந்து திரிஷாவுக்கு வந்து ரசிகர் மன்றம் சார்பாக பேனர்லாம் எதுவுமே வைக்கப்படவே இல்லை. அப்போது இதுலேருந்து இப்போ நீங்கள் அப்படி வச்சுருந்தாக்கா ஆதி படத்துக்கும் குருவி படத்துக்கும் வச்சுருக்கலாமே, கிரீடம்க்கு அப்புறம் வந்த படம் தானே, அதுக்கே வைக்கல. அப்போது முழுக்க என்னென்னா அஜித் போன்ற தன்னுடைய சக ஹீரோக்களை வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட முன்னேறிடக்கூடாதுன்றதுக்காகவே திட்டமிட்டு வந்து ஒரு சதி, அந்த சதிக்கு வந்து திரிஷாவை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏங்க வந்து சில பேர் கேட்குறாங்கட்ட, ஏங்க எவ்வளோ நடிகைகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க இவர் வந்து திரிஷா பின்னாடி போனார்? திரிஷா பின்னாடி போனதுக்காரனா திரிஷாவும் இவங்களுக்கு பயன்பட்டுருக்கிறாங்க பல வகையில். அந்த ஒரு வகை தான் தனக்கு போட்டியாளர்களை, அதாவது போட்டியாளர்கள் தான் சக ஹீரோக்கள்
தனக்கு யாரெல்லாம் போட்டியாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காயடிக்கிறதுக்கும் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு நபர் வேணும். அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரிஷாவை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிரீடம் படத்தில் வந்து ஒரு கட் அவுட் வச்சு தேட்டர் வாசலில் ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கினார்ன்றது தான் தகவல். அதனால் இது கடந்த கால வரலாறு. அதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ மங்காத்தா படத்தில் மீண்டும் வந்து அஜித்தோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்போ ஏதாவது கட் அவுட் பேனர் வச்சாங்களா? நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஏங்க இது வந்து அஜித் படத்துக்கு மட்டும்தாங்க இந்த போட்டின்றதுக்காக வச்சாங்க. சரி, அதே அஜித் படம் மங்காத்தா படத்தில் மீண்டும் நடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏதாவது இவங்க வந்து கட் அவுட் வச்சாங்களா? அன்றைக்கி கட் அவுட் வைக்கவே இல்லை. அப்போ கிரீடம் படத்துக்கு மட்டும் ஏன் கட் அவுட் வச்சாங்க? அதுக்கு பிறகு தான் குருவி படத்துலையும் ஆதி படத்திலும் நடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அப்போ விஜய் தூண்டி விட்டு தான் வந்து கிரீடம் படத்துக்கு வந்து இவங்க வந்து அந்த கட் அவுட் வச்சு பிரச்சனையை கிளப்புறாங்க. அந்த படம் வந்து அஜித்துக்காக ஓடலை, த்ரிஷாக்காக ஓடிச்சு, எனக்காக தான் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு திட்டமிட்ட ரசிகர் மன்றம் வச்சு இதெல்லாம் வந்து சதித்திட்டத்தோட விளைவு. இதெல்லாம் எந்த நடிகைக்கும் இது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ரசிகர் மன்றம் இருக்கா எந்த நடிகைக்காவது? நடிகைக்கு எந்த நடிகை கிடையாது, நடிகர்களுக்கு இருக்குது. நடிகைகள் யாரும் ரசிகர் மன்றம்லாம் வச்சுக்கிறதே கிடையாது, மன்றம் வச்சுக்கிறது கிடையாது. ரசிகர்கள் இருப்பாங்க, ரசிகைகள் இருப்பாங்க, ஆனால் மன்றம் வச்சுக்கிறது. ஆனால் இந்தியாவிலேயே முதல் ஒரு நடிகைக்கு ரசிகர் மன்றம் வச்சு ஒரு கட் அவுட் பேனர் வச்சாங்கன்னா அது த்ரிஷாக்கு தான். அது யாரால்? அது விஜயால். எதுக்காக? தல அஜித்குமாரை வந்து பார்த்தோன்னா வீழ்த்துவதற்காக. இதுதான் உண்மையான காரணம். இன்னும் மேலும் பல சதிகள் வந்து வெளியில் வரும். அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆடுகளம் சினிமாவோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.